அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கடன் ஏறி போய் தூக்கம் வரவில்லையா? ஃபோனில் கால் வந்தால் பயமாக இருக்கா? கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கான். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த கடன் தீர்க்கும் துவாவை பார்க்க போகிறோம். நம்ம இதில் 3 துவாவை இதில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு துவாயாக நம்ம பார்க்கலாம். முதலாவது துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக்க மின் அலபத்தி தைனி வ கஹரி ரிஜால். இந்த துவாவின் பொருள்: கவலை, துக்கம், இயலாமை, சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடன் சுமை, மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஓதுவாங்க. தொழுகைக்கு பிறகு 3 தடவை ஓதுவாங்க. எல்லா ஃபர்து தொழுகைக்கும் பிறகும் 3 தடவை ஓதுவாங்க. இப்போ இரண்டாவது இஸ்திக்ஃபார் சொல்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். கடன் இருக்கிறவங்க தினமும் 100 தடவை ஓதணும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் உங்களுக்கு மழையை அனுப்புவேன், செல்வத்தையும் பிள்ளைகளும் தருவேன். இது இரண்டாவது. மூன்றாவது துவா பார்க்கலாம். ரிஸ்க்குக்கு உண்டான துவா. அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அனினி பி ஃபضலிக்க அம்மன் சிவாக். இந்த துவாவின் பொருள்: உன் ஹலாலை கொண்டு எனக்கு போதுமாக்கு, ஹராமை விட்டு தூரமாக்கு, உன்னை தவிர மற்றவர்களிடமிருந்து என்னை தேவையற்றவனாக ஆக்கு. இதை மக்ரிபுக்கு பிறகு 11 தடவை சொல்லணும். கடன் அடைக்க முயற்சியும் பண்ணுங்க, அதே நேரம் இந்த துவாவையும் ஓதுங்க. தொடர்ச்சியாக 21 நாள் செய்யுங்க. அல்லாஹ் வழி திறப்பான். கமெண்டில் ஆமீன் எழுதுங்க. நானும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.